ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் ஏப்ரல் 2025 என்ன மாதிரி இருக்குது, லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் பர் பேகு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மினிமம் வந்து 100 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் ப்ரைஸ்லேயும், ரொம்ப கம்மியான மூட்டை வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ்லேயும் தருவாங்க. செட்டிநாடு பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் விற்கிறாங்க. இதே ஹையஸ்ட் ப்ரைஸ் 310 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூட்டை 310 ரூபாலேருந்து 320 ரூபா வரைக்கும். ஜேஎஸ்டபிள்யூ 280 ரூபாலேருந்து 290 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. டால்மியா சிமெண்ட் 300 ரூபாலேருந்து 310 ரூபா வரைக்கும். பிரியா சிமெண்ட்ஸ் 280 ரூபாலேருந்து 290 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ராம்கோ சிமெண்ட் 305 ரூபாலேருந்து 315 ரூபா வரைக்கும். ஏசிசி 290 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற நிலமை. இது வந்து மார்ச் 31க்கு அப்புறம் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 20 ரூபா அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரியல. பட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து டாடா பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பர் கேஜி 72 ரூபாலேருந்து 73 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நமக்கு டன்னில் வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம டன்னில் தான் எடுப்போம். ஸோ டன்னில் எடுக்கிறப்போ வந்து ஒரு 2 டன் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டன்னுக்கு 1000 கிலோ அப்படிங்கிறப்போ நம்ம 1000 ரூபா வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து டாடா பிராண்ட் எடுத்திங்கன்னா 72,000 ரூபாலேருந்து 73,000 ரூபா வரைக்கும் ஒரு டன் விற்கிறாங்க. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ 71 ரூபாலேருந்து 72 ரூபா வரைக்கும். ராணா வந்து 70 ரூபாலேருந்து 71 ரூபா வரைக்கும். அக்னி ஸ்டீல்ஸ் 70 ரூபாலேருந்து 71 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வைசாக் ஸ்டீல்ஸ் 69 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும். கௌரி 64 ரூபாலேருந்து 66 ரூபா வரைக்கும். பிரைம் கோல்டு 64 ரூபாலேருந்து 67 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ப்ரைஸ் வந்து 1 ரூபா வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இன்னமும் வந்து அதிகமானல. ஸோ இதில் வந்து நமக்கு டாப் பிராண்டும் கிடைக்கிது, லோவஸ்ட் பிராண்டும் கிடைக்கிது. அதாவது இப்போ கௌரியில் எடுத்திங்கன்னா 64 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. இதே டாட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 72 ரூபா தான் வந்து நமக்கு மினிமம் ப்ரைஸு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்து வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோட ப்ரைஸ் கிளே பிரிக்ஸ் வந்து 10 ரூபாலேருந்து 10 ரூபா 50 பைசா வரைக்கும். ஒயர் கட் பிரிக்ஸ் 11 ரூபா 50 பைசாலேருந்து 12 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் 7 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சாலிட் பிளாக் 8 இன்ச்சு கல் 38 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும். 6 இன்ச்சு கல் 37 ரூபாலேருந்து 38 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் மழை காலத்தில் தான் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து வெயில் அதிகமாக இல்லாதனால. பட் இப்போ வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக வரக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அடுத்து வந்து பிளாக்ஸு. ஏஐசி பிளாக்ஸ் எடுத்திங்கன்னா 6 இன்ச்சு கல் 80 ரூபாலேருந்து 85 ரூபா வரைக்கும். லேட்ரைட் பிரிக்ஸ் 28 ரூபாலேருந்து 32 ரூபா வரைக்கும். ஹாலா பிளாக் 28 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்து வந்து அக்ரிகேட்ஸு. ஸோ அக்ரிகேட்டோட எம்சாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர் யூனிட் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதா. நம்ம வந்து 4 யூனிட் வந்து வாங்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரைஸில் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து ஒரு யூனிட்டாக டிராக்டரில் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 4 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து குவாரிலாம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. இல்லைன்னா ஹையஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகுது அப்படிங்கிறனால. ஸோ எம்சாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5000 ரூபாலேருந்து 5250 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் விற்கிறாங்க. பி சாண்ட் 6000 ரூபாலேருந்து 6200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்லாம் 4000 ரூபாலேருந்து 4100 ரூபா 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. கிராவல் வந்து 2000 ரூபாலேருந்து 2500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரஷரில் ரொம்ப ரேட் அதிகம் பண்ணுறாங்கன்னு போராட்டமெல்லாம் பண்ணணும். ஸோ ஆனாலும் வந்து இந்த ப்ரைஸை வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க இன்னும் காட்டலை. ஸோ இது வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன்லேருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணோம். பட் எந்த வகையிலையும் வந்து அது பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ நிறையா சிஎம்க்குலாம் வந்து நம்ம கோரிக்கை வந்து வச்சுருந்தோம். ஸோ இருந்தாலும் வந்து இன்னமும் வந்து அந்த ப்ரைஸ்லாம் வந்து குறைக்கல. அடுத்து காங்கிரீட்டு. ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா M20 கிரேட் வந்து 5200 ரூபாலேருந்து 5350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு M3. ஒரு வீட்டுக்கெல்லாம் ஒரு 6 M3 பக்கமாக மினிமம் சின்ன வீட்டுக்கு 6 M3 வாங்க வேண்டியது வரும். ஸோ அடுத்தது M25 எடுத்துட்டிங்கன்னா 5350 ரூபாலேருந்து 5500 ரூபா வரைக்கும். M30 கிரேட் வந்து 5500 ரூபாலேருந்து 5700 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஏப்ரல் ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் தான். ஸோ ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.